Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 218வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வாசிப்பு, ஆண்டவருக்கு பயந்து வாழும் வாழ்க்கை அழகு. செல்வம் அல்லது மனித சாதனைகளை விட மேலானது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஞானம், விடாமுயற்சி, தயை, தாழ்மை மற்றும் உண்மையுடன் வாழ்ந்து அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். உண்மையான பலம் ஆண்டவரை நம்புவதிலும் அன்போடு பிறருக்கு சேவை செய்வதிலும் நமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவரை மகிமைப்படுத்துவதிலும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் நமது வாழ்க்கை தேவனுக்கு மகிமையையும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டுவரும் வகையில் வாழ முயற்சிப்போம். இன்று அவருடைய ஞானத்தை பெற்று அதை உண்மையுடன் நடைமுறைப்படுத்த தயாரான மகிழ்ச்சியான இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 218 of the Bible Challenge. Today's reading reminds us that a life rooted in the fear of the Lord is more valuable than beauty, wealth, or human achievement. We are encouraged to live with wisdom, diligence, kindness, humility, and faithfulness, reflecting God's character in our daily lives. True strength is found in trusting the Lord, serving others with love, and honoring Him through our words and actions. As we continue this journey through God's Word, let us seek to become people whose lives bring glory to God and blessing to those around us. Let us begin today with joyful hearts, ready to receive His wisdom and faithfully put it into practice. நீதிமொழிகள் அதிகாரம் 31. Proverbs chapter 31. வசனம் 1. ராஜாவாகிய லேமுவேலுக்கடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. Verse 1. The words of King Lemuel, the prophecy that his mother taught him. வசனம் 2. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. Verse 2. What, my son, and what, the son of my womb, and what, the son of my vows. வசனம் 3. ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. Verse 3. Give not thy strength unto women, nor thy ways to that which destroyeth kings. வசனம் 4. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. Verse 4. It is not for kings, O Lemuel, it is not for kings to drink wine, nor for princes strong drink. வசனம் 5. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். Verse 5. Lest they drink and forget the law and pervert the judgment of any of the afflicted. வசனம் 6. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கு சென்றவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். Verse 6. Give strong drink unto him that is ready to perish, and wine unto those that be of heavy hearts. வசனம் 7. அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். Verse 7. Let him drink and forget his poverty, and remember his misery no more. வசனம் 8. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. Verse 8. Open thy mouth for the dumb in the cause of all such as are appointed to destruction. வசனம் 9. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். Verse 9. Open thy mouth, judge righteously, and plead the cause of the poor and needy. வசனம் 10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Verse 10. Who can find a virtuous woman? For her price is far above rubies. வசனம் 11.
அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. Verse 11. The heart of her husband doth safely trust in her, so that he shall have no need of spoil. வசனம் 12. அவள் உயிரோடிருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். Verse 12. She will do him good and not evil all the days of her life. வசனம் 13. ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். Verse 13. She seeketh wool and flax, and worketh willingly with her hands. வசனம் 14. அவள் வியாபார கப்பல்களைப் போலிருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். Verse 14. She is like the merchant's ships, she bringeth her food from afar. வசனம் 15. இருட்டோடி எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியிழக்கிறாள். Verse 15. She riseth also while it is yet night, and giveth meat to her household, and a portion to her maidens. வசனம் 16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சைத் தோட்டத்தை நாட்டுகிறாள். Verse 16. She considereth a field, and buyeth it, with the fruit of her hands she planteth a vineyard. வசனம் 17. தன்னை பெலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். Verse 17. She girdeth her loins with strength, and strengtheneth her arms. வசனம் 18. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். Verse 18. She perceiveth that her merchandise is good, her candle goeth not out by night. வசனம் 19. தன் கைகளை இராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். Verse 19. She layeth her hands to the spindle, and her hands hold the distaff. வசனம் 20. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். Verse 20. She stretcheth out her hand to the poor, yea, she reacheth forth her hands to the needy. வசனம் 21. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரி நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். Verse 21. She is not afraid of the snow for her household, for all her household are clothed with scarlet. வசனம் 22. இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. Verse 22. She maketh herself coverings of tapestry, her clothing is silk and purple. வசனம் 23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். Verse 23. Her husband is known in the gates, when he sitteth among the elders of the land. வசனம் 24. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். Verse 24. She maketh fine linen, and selleth it, and delivereth girdles unto the merchant. வசனம் 25. அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். Verse 25. Strength and honor are her clothing, and she shall rejoice in time to come. வசனம் 26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. Verse 26. She openeth her mouth with wisdom, and in her tongue is the law of kindness. வசனம் 27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். Verse 27. She looketh well to the ways of her household, and eateth not the bread of idleness. வசனம் 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து. Verse 28. Her children arise up, and call her blessed, her husband also, and he praiseth her. வசனம் 29. அநேகம் பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு,
நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். Verse 29. Many daughters have done virtuously, but thou excellest them all. வசனம் 30. செளந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். Verse 30. Favor is deceitful, and beauty is vain, but a woman that feareth the Lord, she shall be praised. வசனம் 31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. Verse 31. Give her of the fruit of her hands, and let her own works praise her in the gates. பைபிள் சவாலின் 218வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஞானம், உண்மைத்தன்மை, இரக்கம் மற்றும் அவருக்கு பயந்து வாழ்வதின் அடையாளங்களால் நிறைந்தது என்பதை அறிந்தோம். தேவனை நம்பி அவருடைய சத்தியத்தின்படி வாழும்போது நமது வாழ்க்கை அவருடைய கிருபைக்கும் நன்மைக்கும் ஒரு அழகான சாட்சியாக மாறுகிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், நமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் நம்மை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய வார்த்தையில் தொடர்ந்து ஒன்றாக வளர்ந்து நாளைய வாசிப்பை மகிழ்ச்சியுடன் எதிர்நோக்குவோம். நாளை 219வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 218 of our Bible challenge is now complete. Today we were reminded that a life devoted to the Lord is marked by wisdom, faithfulness, compassion, and reverence for Him. When we place our trust in God and live according to His truth, our lives become a testimony of His grace and goodness. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May the lessons we have learned today inspire us to honor the Lord in every area of our lives and encourage those around us through our words and actions. Let us continue growing together in faith as we look forward to tomorrow's reading. See you tomorrow for Day 219. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.